சூப்பர் கேப்டன் வந்து எந்த கேப்டன் இந்த ஏரியா மேட்ச்ல கேப்டன் பண்ற ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம கேப்டன் ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் லோல இருந்தே போறேன். சூப்பர். யாரு? ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் டாஸ்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கேப்டன்ஷிப் வந்தோடனே பேட்டிங்ல ப்ரெஷர் வந்துருச்சு, பேட்டிங்ல ரன்னிங் சரியா இல்லை, அதே மாதிரி பவுலர் ஷஃபிள் சரியில்லை, ஃபீல்டிங் செட்டிங் சரியில்லை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு மும்பைல எடுக்கணும்? ஃபீல்டிங் செட்டிங் சரியில்லையா? ஃபீல்ட் செட்டப் ரைட்டு. நீங்க தான் நம்மளே ஒரு வீடியோல போட்டிருக்கோம், ருத்ராஜ் கண்டிப்பா வான்கடையில ஃபார்முக்கு வந்துரும். சோ இப்போ அந்த வேணா கேப்டன்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ப்ரெஷர் வந்துருச்சு, அவன் நமக்கு வேணாம். சரி ஓகே, அடுத்து சொல்லுங்க. ரியான் பராக் நல்ல ஒரு கேப்டன்ஷிப், சூப்பர். அவனோட ஆட்டிடியூட பார்த்து நம்மள அவனையே ஏற்கனவே செருப்பால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளே இப்ப செருப்பால் அடிப்பாங்க. இவனை போய் எடுத்ததுக்கு நீங்க அழுத எவன்ட்ட அஸ்வினி குமார்ட்ட கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு போயிடலாம், செருப்பால் அடிப்பாங்க. வேணாம், அப்படி ஆட்டிடியூடான பிளேயர்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண? சரி, ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்ரேயஸ் ஐயரை எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்தோன்னு வச்சுக்கோ, ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா 4 பேர் சண்டை ஓடுவாங்க. இந்தியன் டீம்ல எனக்கு தான் கேப்டன் வேணும், இந்தியன் டீம்ல எனக்கு தான் கேப்டன் வேணும்ட்டு அவன் அங்கேயே இருக்கட்டும். இந்தியன் டீம்ல தான் சண்டை போடுறேன். நம்மளும் மும்பை இந்தியன்ஸ் தானே, இந்தியன் தானே, என்ன எப்படி எல்லாம் ஜமாலி. ஏன்டா கோபால் அவன் நம்மளை கொடுக்க மாட்டான். கோபால் ஏன் இப்படி பண்றீங்க? சரி ஓகே, ஒரு ரஜத் பட்டிதர் கரெக்ட். அதாவது ஒரு காலத்துல சச்சின் டெண்டுல்கர், ஹர்பஜன் சிங், ஒரு மாதிரி ரோஹித் சர்மா, பொலாடு, இப்படி ஒரு கேப்டன்ஷிப் இருந்த இடத்துல பட்டிதரை வச்சு பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு. பட் எனக்கு பிடிக்கிறதுக்கு தாங்க காரணம் வேணும், பிடிக்காததுக்கு எதுக்குங்க காரணம் வேணும்? பிடிக்கல. நடுவில் ஸ்பின் ஆடுறதுக்கு ஆள் இல்ல. சிஎஸ்கே மேட்ச்ல எல்லாம் பாத்தீங்களா எத்தனை சிஎஸ்கேவா செத்து பாம்பு எதுக்குடா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? வேற ஏதாவது சொல்லு. அந்த ஸ்பின்னிட்ட எவ்வளவு வேணா பட்டிதரை எடுத்துதான் நம்ம கப்பு ஜெயிக்கணும். வேணாம், அதுவும் ஆர்சிபி கப்பு வேணாம். நீ வண்ட பேசினா முடியாது, வேணாம் விடுங்க. சரி, வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். மொத்தத்துல ஒரு பிளேயர் கூட அனாலிசிஸ் விளங்கல. இப்ப தெரியுதா அனாலிசிஸ்? 2024 ஆக்ஷன்லயும் ஒன்னையும் கிழிக்கல, 25லயும் ஒன்னையும் கிழிக்கல, 26ல இப்ப மிட் சீசன்லயும் ஒன்னையும் கிழிக்கல. இவனை வச்சுக்கிட்டு நம்ம கப்பு ஜெயிக்க என்னத்த ஜெயிக்கவோ போ அப்பா.